இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மத்தேயு 5:37 துறவி ஒருவர் வீதி வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு பெரிய காளை மாடு ஒன்று சீறிக்கொண்டு துறவியை முட்ட வந்தது. துறவிக்கு ஒதுங்கி தப்புவதற்கான வாய்ப்பு இல்லாதபடியால் கண்களை மூடிக்கொண்டு நின்றுவிட்டார். முட்ட வந்த மாடு துறவிக்கு பக்கமாய் வந்து விலகி சென்று விட்டது. இதை கவனித்த ஒரு பெண்மணி மாடு விலகி போனதை கண்டு ஆச்சரியப்பட்டு, கண்களை மூடி அதே இடத்தில் நின்று விட்டீர்களே, தியானத்தில் நின்று விட்டீர்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள். செய்யாததை சொல்லி இல்லாததை சொல்லி தன்னை பெரிய சக்தியாக காட்டிக்கொள்ள இன்று பலர் இருக்கிறார்களே, அவர்களைப் போல தன்னை தரம் தாழ்த்தி கொள்ள துறவி தயாராக இல்லை. அந்த மாடு என்னை தூக்கி எறிந்தால் எவ்வளவு தொலைவில் போய் விழுந்திருப்பேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றார் துறவி. மிகைப்படுத்தி பேசும் சுபாவம் இன்று பல விசுவாசிகளிடமும் உண்டு, சில ஊழியக்காரர்களிடம் கூட உண்டு. மிகைப்படுத்தி பேசுவதும் பொய் பேசுவதும் ஒன்றுதான் என்பதை அவர்கள் இன்னும் அறியாதது ஆச்சரியமே. மற்றொரு சம்பவத்தில் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்தது குற்றம்தான், அதற்காக இப்படியா பிள்ளையை போட்டு அடிப்பது என்று தன் மகனை அடித்த தகப்பனிடம் பரிந்து பேசினார் அம்மா. தகப்பனாரோ பணத்தை எடுத்தது முதல் குற்றம், எடுத்துவிட்டு நான் எடுக்கவே இல்லை என்று பொய் சொன்னது அடுத்த குற்றம் என்று சொல்லி மகனை மேலும் கண்டித்தார். ஆம், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இன்றைய நாகரிக உலகில் சிறிய பொய், பெரிய பொய், விளையாட்டு பொய், இன்ப அதிர்ச்சி தரும் பொய் என்று பல வகை பொய்கள் முளைத்துவிட்டன. ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், சத்தியத்துக்கு புறம்பான எல்லாமே பொய் என்பதுதான். அதில் சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்றார் இயேசு. உள்ளதை இல்லாதது போலவும் இல்லாததை உள்ளது போலவும் திரித்து கூறுவது அப்பட்டமான பொய்யாகும். உண்மையற்ற தன்மையை தேவன் வெறுக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சாத்தானிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவும் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆகையால் அவனைப் போல சத்தியத்துக்கு புறம்பானவர்களும் உண்மையற்றவர்களும் உண்மையை மறைத்து மாய்மாலமாய் வாழ்கிறவர்களுக்கும் தேவன் பிதாவாயிருக்க முடியாது. அவர்களுக்கு பிதா சாத்தானே. ஆனால் என்றுமே பொய்யுரையாதவன் நம் தேவன். தமது பிள்ளைகளும் தம்மை போலவே வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. நான் சும்மா சொன்னேன் என்று வெகு லகுவாக பல நேரங்களில் பலரும் பொய் பேசுகிறார்கள். பொருளாசை, செய்த தவறுகளை மறைத்தல், உண்மை பேசி பிரச்சனை உள்ளாகி விடுவோமோ என்ற பயம், இப்படி பல காரியங்கள் மனிதர்களை பொய்யராக்குகின்றன. பொய்க்கு பிதாவான சாத்தானுக்கு நமது வாழ்வில் இடம் கொடுத்து தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் இன்றே பொய்யை களைந்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பொய்யை களைந்து மெய்யை பேசக்கூடிய கர்த்தாவே அந்த இருதயத்தை கொடுப்பீராக ராஜா. அனனியா சப்பீரா வாழ்க்கையிலே, கேயாசினுடைய வாழ்க்கையிலே பொய்யினால் ஏற்பட்ட அந்த பயங்கரமான விளைவுகளை அறிந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மோசே போல கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.